திமுகவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எவ்வளோ தொழிற்சாலைகள் இருக்கு. இந்த தொழிற்சாலைகளை நீங்க எல்லாம் போய் கேட்டா வேலை கொடுக்குறானுங்களா? அப்ளிகேஷன் போட்டா வேலை கிடைக்குதா உங்களுக்கு? இல்ல. நான் இங்க போனேன் காலையில் எண்ணெய்கோல்புத்தூர் போனேன். வர வழியில் டெல்டான்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. நான் பார்த்தேன், என்னடா இவ்வளோ பெரிய கம்பெனி இருக்கு. அங்க போய் நம்ம அங்க இருக்கிற லோக்கல் பிள்ளைங்க, படிச்ச பிள்ளைங்க, இன்ஜினியர் படிச்சிருக்கிறான், எலக்ட்ரானிக் படிச்சிருக்கிறான், எல்லாம் தகுதியாக இருக்கிறான். அங்க போய் கேட்டா முடியாது. எதுக்கியா கம்பெனி வச்சிருக்கிற? மூடிட்டு போயா கம்பெனி. அந்த மாதிரி கம்பெனி எங்களுக்கு வேணாம். இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை கொடு. இவங்க நிலத்துல தான் நீங்க உங்க கவர்மெண்ட் புடிங்க எடுத்து வச்சு கொடுத்துருக்காங்க, உனக்கு கொடுத்துருக்காங்க. அவனுக்கு வேலை இல்லைன்னா நீ கம்பெனி நடத்தாத. இங்க இதே திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி கொடுத்தான், பொய் வாக்குறுதி. என்ன கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பை உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்குவ நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம். சட்டம் கொண்டு வருவானுங்களா? வாடுபாவீங்களா? எவ்வளோ ஏமாத்துவ?